ஆயிக்கோங்க. இது உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு. வாக் இன் இன்டர்வியூ மட்டும் தான் டைரக்ட்டா போறீங்க. காலையில போறீங்க. திரும்பி வரும்போது வேலையோட வந்துர்றீங்க. "அப்பா எனக்கு வயசு 40 ஆயிடுச்சுப்பா. நான் அப்ளை பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 வயசு வரைக்குமே இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாங்க. எந்த ஒரு டிகிரியா இருந்தாலும் பரவால்ல. சிவிலா இருந்தாலும் பரவால்ல, மெக்கானிக்கலா இருந்தாலும் பரவால்ல. எதுவா இருந்தாலும் சரி, நல்ல சம்பளத்தோட வேலை பார்க்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதும். நம்ம இந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து வேலைய வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுங்க. நேரா போய் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வேலையோட அசோசியேட் ஆயி பேசாம ஜம்முன்னு ஜாலியா வாழலாம். ஓகேங்களா? கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைவாய்ப்பு தாங்க இது. அதனால தொடர்ந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு இதுக்கு அப்ளையும் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆவாங்க இல்லையா? நம்ம மட்டும் தான் வாழணும்னு இல்லல்ல. எல்லாருமே வாழலாமே. அதனால மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 3 அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு சிவில் படிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தாலுமே சிவில் பிரான்ச்ல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கம்பெனி என்ன அப்படின்னா இஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு தான். எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ்க்கு வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 9 பேர வேலைக்கு எடுக்குறாங்கங்க. மினிமம் போஸ்ட் வந்து 9 பேர எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுல வயது 41 இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 9 வருஷத்துல மினிமம் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு மெக்கானிக்கல்ல. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்குமே பிஇ, பிடெக், பிஎஸ்சி மெக்கானிக்கல் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமும் 9 போஸ்ட்டுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்கங்க. வயது 45 கீழே இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுலயுமே 5 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல 10 பேரை விலக்கி எடுக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 10 அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஆர்ல 4, எஸ்சில 2, எஸ்டில 1, ஓபிசில 2, இடபிள்யூஎஸ்ல 1 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 3 அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே எடுக்கிறாங்கங்க. இதுக்குமே 7 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக், பிஎஸ்சி, மெக்கானிக்கலு, வெல்டிங்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு எலக்ட்ரிக்கல்ல வந்து 41 வயசுக்கு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 6 பேர் வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதுக்குமே உங்களுக்கு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பிஇ, பிடெக், பிஎஸ்சி படிச்சிருந்தா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 41 வயசாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 4 அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கு 13 பேரை எடுக்கிறாங்க. 45 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த வாய்ப்பு அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 4 மெக்கானிக்கல்ல. இதுக்குமே வந்து 13 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 4 வெல்டிங்ல 13 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 4ல வந்து இதுக்குமே வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து நீங்க வந்து 13 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது போக கன்செஷன் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60% மார்க் வாங்கியிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு கன்செஷனும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. 45 வயசு 55 வயசு வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் கேட்குறீங்கல்ல, சம்பளம் தான் நான் சொல்றேன். இதுக்கு வந்து அசோசியேட் இன்ஜினியர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு 96,000 கிரேட் 3க்கு. இதே கிரேட் 4க்கு 1,12,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதே மாதிரி எக்ஸ் கேட்டகரி சிட்டிஸ், ஒய் கேட்டகரி சிட்டிஸ், செட் கேட்டகரி சிட்டிஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி சம்பளமும் கொடுத்துருந்துருக்காங்க. இது போக உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் கொடுக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டிராவலிங் அலவன்சஸ், பெய்டு ஹாலிடேஸ் இது எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. எங்க இருக்கு அப்படின்னா வென்யூ அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், செக்டர் 16, குர்காம், ஹரியானா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. காலையில் 8 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருந்துருக்காங்க. இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருந்துருக்காங்க மக்களே.
இந்த லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். கிளிக் பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.